உங்க பேர் சொன்னீங்களே? கருத்த மேனி, கருத்த மேனி, கருத்த உடல், கருத்த உடல், கட்ட மார்பு, ஆமாங்க, நீண்ட கரங்கள், ஆமாங்க. இப்படி அகங்கார கோபத்துடன் வந்திருக்கிறேன். உங்க பெயர்? என்னுடைய பேரோ மத கொண்ட வீமஜானே. சோழப்பூர் பீமக்கே, சோழப்பூர் பீமக்கே. என்னடா பாக்குற? எங்க தாத்தன் இப்படிதான் சிரிச்சான். உங்க தாத்தன்? ஆமா. ஏன்டா சிரிச்சான்? இப்படிதான் சிரிச்சா. எதுக்குடா சிரிச்சான்? சொல்றேன்டா. சொல்றேங்க இருங்க. சொல்றா. இப்படிதான் சிரிச்சா. அப்படி கடைசி எங்க தாத்தா என்னன்னாரு தெரியுமா? என்னன்னா? அப்படின்னா செத்துட்டாரு. அப்ப நீயும் செத்து போயிருவ. நானும் செத்து போயிருவேன். ஆமா. எனக்கு சாவே கிடையாது. சரி, மறுபடியும் சிரிக்கிறேன். சுவாமி, அப்படி பீமன் சொல்றீங்களே, இந்த பீமனை பெற்றாரே உங்கள் தாய், என்னையும் எடுத்த என்னுடைய தாய் தந்தை 4 மணிக்கு பாலுக்கு போற உங்க மூஞ்சி முடிச்சாங்கன்னா ஆள் அவுட்டு. அப்பேற்பட்ட மூஞ்சி. அப்படி இருந்தாலும் உங்கள் பெயரோ பீமச்சரனாக இருந்தாலும் உங்களையும் ஒரு மகன் எடுத்து பெற்றெடுத்தாங்களே, உங்க அப்பா அம்மா யாரு? 10 மாதம் 300 நாள் 3000 அசைவு நாடி சரிங்க அங்கத்தில் சுமந்து விட்ட என்னுடைய தாய் 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 குந்தமாதேவி. ஓ, தாய் குந்தமாதேவி. என்னுடைய தந்தை தாய் குந்தமாதேவி, தந்தை பாண்டு மகாராஜன். நண்பா, குந்தமாதேவிக்கும் பாண்டு மகாராஜனுக்கும் நாங்க பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர்கள் பிறந்தோம். அப்படி இருந்தாலும் வாழ்ந்து வரக்கூடிய இருப்பிடம் உண்மைதான். எங்க இருக்கிறீங்க? உண்மைதான் இல்லைங்க, எங்க இருக்கிறீங்கன்னு கேட்டேன். நண்பா, நாங்கள் ஆளக்கூடிய சாம்ராஜ்யம். எந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள்? ஏய், மாடு தெரியுங்களா? யாரா மாடுன்னு சொல்லிட்டு இருக்கற? உங்க யாரும் முக்கறாங்க சாமி. நாடு இருப்பது 56 தேசம். எங்களுக்கு சொந்தமான நாடு அஸ்தினாபுரம். ஓ, நாடு அஸ்தினாபுரம். அஸ்தினாபுரத்துக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் நாங்கள் எங்க இருக்கிறோம் தெரியுமா? இங்கே வாழ்ந்து வரீங்க. துரியன் செய்த வஞ்சகத்தினால். ஏய், எத்தனையோ வஞ்சகங்கள் செய்து எங்களை நாடோட்டி வைத்தான். நாடோடி வைத்தான். நாடோடி இல்லடா, நாடோட்டி வைத்தான். நாடு ஓட்டி வைத்தான். தூதனால பகடையாடி நாடு நகரம் நவநீச்சங்கோல் ஆலம்படை உப்பச்சட்டி வரையோடு யாவற்றையும் பிடுங்கி எங்களுடைய மனைவி பாஞ்சாலியை கொண்டு வந்து பாராசபையில் நிறுத்தி மானபங்கம் செய்தான். ஓ, மானபங்கம் செய்தார். சரிங்க. அப்படி இருந்த போதிலும் ஆளுக்கு ஒரு சபதம் வைத்து நாங்கள் கானகத்திற்கு சென்றோம். காக்கா, நாங்கள் எப்படி கானகம் கழித்தோம் தெரியுமா? நண்பனாங்க கூட தலை மேல
சுவாமி மகாராஜா, என்ன துரியன் செய்த வஞ்சகத்தினால் நாங்க பாண்டவர்கள் 6 பேரும் நாங்க கானகத்துக்கு புறப்பட்டோம். கானகத்துக்கு போனீங்க, பச்சை தலைவடிச்சு நாங்க பர்ணசாலை உண்டி செய்து நான் கூட தவத்துக்கு போனேன். பாவமா தான் போடுறது. அப்படியா? உண்மையாரு கோபப்படாத. சரி ஐயா, காட்டுக்கு போனேன்னு சொல்றீங்க. சரி, அங்க காட்டுல எங்க தங்குனீங்க? என்ன வயிற்றுக்கு சாப்பிட்டீங்க? என்ன அன்ன ஆகாரம்? நண்பா, நாங்க பச்சை தலைவடிச்சு ஒரு பர்ணச்சாலை உண்டு செய்து நாங்க குடிப்பதுவோ சுனநீர், உறங்குவதோ வட்டப்பாறை, உண்பது காய்கனிகள். இது போன்ற 12 வருடம் காடுவனம், 1 வருடம் அத்தியாவதம் கழித்து வந்து 13 வருஷம் இப்ப நாடு கேட்கும் தருவாயில் இருக்கிறோம். நாடு கேட்கும் தருவாயில் இருக்கிறீங்க. ஆமா சாமி, நாடு அவன் கொடுக்கல, நாடு கொடுக்கவே இல்லை. சரிங்க. அதனால இன்றைக்கு நான் எதற்காக வந்தேன் தெரியுமா? அந்த நோக்கம் என்ன? உங்கள் அண்ணனாகப்பட்ட பெரிய அண்ணன் தர்மபுத்திர மகாராஜர் உங்கள் சமய தம்பிமார்களை உங்களை வரவழைத்து அலைவெற்று பெரிய கூட்டிட்டு வர சொன்னார். அப்படியா? ஆமாங்க, உடனடியாக பார்க்க வேண்டும். புறப்படு, பாருங்க போகலாம். அறிவீர்கள் சபையோர்களே, வீதமாகத்தானே பீமச்சேனாகப்பட்டவர் தனது தம்பியாகப்பட்ட ஆனால் அழகுமன்னன் அர்ஜுனனை அழைக்க இப்பொழுது அர்ஜுன மகாராஜர் வருவிதம் காண்க.